கால்நடை மருத்துவராக ஈச்சு குரலுக்கு மகரக்கட்டுக்கு ஒரு புதிய மருத்துவம் கண்டுபிடித்திருக்கிறது. இது உலக அளவில் யாரும் அறியாத இந்த மருத்துவத்தின் மூலம் 99% குரலில் விடலை பருவத்தில் ஏற்படும் மாற்றம் சரியாகும். ஈச்சு குரல் ஒரு நோயே கிடையாது. அவர்களுக்கு குரலில் மாறுபாடு. இந்த மருத்துவத்தை நான் தொல்காப்பியத்தில் இருந்து அறிந்து கொண்டேன். தொல்காப்பியத்தில் உண்டி முதலாம் உண்டி வழி தோன்றி என்று ஆரம்பிக்கும். இன்று ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பயோ இன்ஜினியரிங் ஆதரவோடு இந்த வீச்சுக்குரல் சிகிச்சை மற்றும் நிவாரணம் மூலமாக உலக அளவில் கொண்டு செல்ல எண்ணி பல ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்பர் 1, வீச்சுக்குரல் இல்லாத உலகமாக மாற்ற வேண்டும். முதலில் சென்னை, அடுத்ததாக தமிழ்நாடு, அடுத்ததாக இந்தியா, அடுத்ததாக உலக அளவில். இதுதான் எங்கள் எண்ணம். ஆகவே இதற்காக ஒரு வீச்சுக்குரல் நிவாரண மையம், இதை ஒரு ஸ்டடி சென்டராக உருவாக்க வேண்டும். ஈஸியான நட்பு கிடையாது இல்ல. அது என்ன வயதாக இன்னும் நட்பு அதிகமாகிட்டே வருதுங்க. எத்தனை இது குமரேசனை பார்த்துட்டு உங்க மூலம் அவர் மூலம் எல்லாரும் சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னே சொல்லிட்டு கிளம்புறேன். மகிழ்ச்சியை விட தாரக மந்திரம் உலகத்தில் இல்லை. அதை விட எது மிக்க மருந்து இருக்க முடியும்? மகிழ்ச்சி ஒரு மருந்து. அதை விட இன்னும் பெரிய மருந்து இருக்க முடியும்? அதுக்கு ஈக்குவல் மருந்து தூக்கம் இன்றியமையாதது. 7 மணி நேரம் கட்டாயம் செய்யுங்க. நான் ஒன்று சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? இந்த உயிர் உடலில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்கள். மாணிக்கத்துக்கு ஐயாக்கெல்லாம் தெரியும். 3 ஊக்கள் என்ன தெரியுமா? சொல்ற சத்தம் மட்டும் சொல்றீங்களா? கூடவே உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 60 வருடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 3 மந்திரங்கள் கூடவே சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களுக்கு நீங்க ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம். ஐயா சொல்லிக்கிட்டு பார்த்தா இந்த குரல் இருக்குதுல்ல, அதனால எவ்வளவு பேர் உலகத்துல கமிட்டிங் சூசைட் தெரியல. அந்த சூசைடை தவிர்க்கின்ற சக்தி என் சகோதரர்